இன்னைக்கு அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு அது மூலமாக இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறேன். இது குதிரை பேரத்திற்கு வழிவகுத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றவர் என்னெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார். இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவங்க ஆதரவோடு தான் அவர் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இருக்கு. தூய சக்தி என்று சொன்ன முதல்வர் இதற்கு என்ன பதில் சொல்றாரு? மெஜாரிட்டி இல்லாத போது ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு அமைச்சர் என்பது நிச்சயம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, பட் இது ஆரோக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றமாக இருக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு அது மூலமாக இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இது குதிரை பேரத்திற்கு வழிவகுத்திருக்கிறார். அதை தான் தேமுதிக வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு அதில் அவர் அமைச்சரவையில் மற்ற கூட்டணி கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருந்தா அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு அமைச்சர் என்பது நிச்சயம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றவர் என்னெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார். இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவங்க ஆதரவோடு தான் அவர் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இருக்கு. அப்போது தூய சக்தி என்று சொன்ன முதல்வர் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேங்க, இது மக்கள் தான் இதுக்கான எஜமானர்கள். அவங்க தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.